நக்ஷத்ரா புலியா இருந்தா நீதான் வேட்டைக்காரனா மாறணும். அவ வேட்டைக்காரியானா நீதான் திரும்பி பாயிர சிங்கமா மாறி அவளை ஓ வழிக்கு கொண்டு வரணும். நீங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்கன்னு தினமும் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒரே ஒரு தடவை ஹனிமூனுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. அப்போதான் உண்மையான அந்யோன்யத்துக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். என்ன புரிஞ்சுதா? எனக்கு புரியுது மாமா. நீங்க சொல்றத கேட்கும்போது அந்த அந்யோன்யம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஆனா மாமா, அத்தை ஒத்துப்பாங்களோன்னு மாட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கு மாமா. நீ ஹனிமூனுக்கு போறது உன் நக்ஷத்ரா கூட, அத்தை கூட இல்ல. அது மாமா, நான் நினைக்கிறது என்னன்னா, நக்ஷத்ரா கூட ஹனிமூன் போறதுக்கு அத்தை ஒத்துக்க மாட்டாங்களோன்னு. என்ன அத்தை, இங்கே நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்லடா, இப்பதான் வந்த. நீயாதான் வெளியில வந்த. அது நான் மாமா கிட்ட ஏதாவது இருந்தா மாமா என்கிட்ட சொல்லுவாரு. நீ போ. ஓகே. இவனை கொன்னே போடணும். ஏமா மாப்பிள்ள என்ன சொல்றாரு? சொல்றது மட்டும் இல்ல சித்தி, இவங்களை எப்படியாவது ஹனிமூனுக்கு அனுப்பி ஆகணும்னு பிடிவாதமா இருக்காரு. மம்மி, இனி என்ன மம்மி? உன் மம்மி மட்டும் ஒரு வாட்டி கைய தூக்கிட்டா அப்புறம் உன் மம்மி டம்மி தான். புது பாட்டெல்லாம் கத்துக்கோமா, ஹனிமூன் போறப்போ பாடணும்ல. மருதாணி பாட்டி. அத்தை, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 1 minute டைம் கொடுப்பீங்களா? என்ன? அதான் மாமா உன்னையும் நக்ஷத்ராவையும் ஹனிமூனுக்கு போ சொன்னாரு, அதானே? ஓ, உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள பேசிட்டாரா? மாமா மட்டும் சொன்னா பத்தாதுல அத்தை, உங்க பெர்மிஷனும் தேவைப்படுதுல்ல. அவரே போ சொன்னதுக்கு அப்புறம் இனிமே என்னோட பெர்மிஷன் எல்லாம் எதுக்குப்பா? போயிட்டு வாங்க. Thank you. Thanks for your blessings. அது உயிரோட தான் இருக்காருன்னு நான் எப்ப சொன்னேன் மாமா? அப்போ அவரோட ஆத்மா ஏத்துக்காதுன்னு இவ்ளோ கன்ஃபார்ம்டா நீ எப்படி சொல்ற? அது மாமா, நீ அவரை ஒரு நாளும் ஒரு அப்பாவா பார்த்ததே இல்லைல்ல. நீ அந்த காரியத்தை பண்ணா அவரோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா. இவ்ளோ விஷயங்களை தாண்டி மேல் உலகத்துக்கு எப்படி போவார்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா அடியோட வெறுத்த உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு மட்டும் தகப்பனுக்கு செய்யற இறுதி சடங்கெல்லாம் செய்யறாராமேன்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்கல்ல மாமா. அப்படி சிரிச்சாங்கன்னா உங்க மரியாதையே போன மாதிரி தானே அர்த்தம். நீங்க அவமானப்பட்டா நானும் அவமானப்பட்ட மாதிரி தானே. அதனாலதான் மாமா வேண்டான்னு சொல்றேன். ஆமா, உன் மரியாதையோட என் மரியாதையை ஏன் லிங்க் பண்ற? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் உன்னோட பொண்டாட்டி மாமா. பொண்டாட்டி மண்ணாங்கட்டின்னு ஏதாவது சொன்ன மூளை குழம்புற வரைக்கும் நல்லா கொட்டிடுவேன். இங்க பாரு, உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன் அப்பா மாதிரி ஆளுங்க ஏன் வாசலை மிதிச்சு ரூல்ஸை பத்தி ரெகுலேஷன்ஸை பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும். ஆட்டோக்காரன் என்ன மிஸ்கைட் பண்ண சான்ஸே இல்ல. நான் ஃபாலோ பண்ற விஷயம் சாரதாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோக்காரனையும் மிஸ்கைட் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஷிட், லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ச்சே. இட்ஸ் ஓகே எஸ்பி சார். அந்த கேபி உயிரோட தான் இருக்கான். அந்த கேபிக்கு சாரதா சாப்பாடு எடுத்துட்டு போறாங்கிற விஷயம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சுல்ல.
கேபிக்கு தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு என்ன கேரண்டி மேடம்? வேற யாருக்காவது இருக்கலாம்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாரதாவுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல. அவ அப்படி சாப்பாடு எடுத்துட்டு போனா அவ பையன் ககனுக்கு தான் எடுத்துட்டு போகணும், இல்லனா அந்த கேபிக்கு தான் எடுத்துட்டு போகணும். நீங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது ககனோட ஆபீஸ் அந்த பக்கம் கிடையாது. அப்படின்னா அவ அந்த கேபிய பார்க்க தான் போயிருப்பா. இந்த வாட்டி இன்னும் கான்சென்ட்ரேட் பண்றேன் மேடம். அவன் தப்பிக்க வழியே கொடுக்க மாட்டேன். என்ன இவ ஏன் பழைய வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கா? அதுவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா? நோ டவுட் எஸ்பி சூர்யா சொன்ன மாதிரி கிருஷ்ண பிரசாத் உயிரோட தான் இருக்கான். அந்த ஆளை இவங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு அவங்களை கையும் களவுமா புடிச்சு அப்புறமா பேசிக்கிறான் பூமி கிட்ட. மாமா வந்துட்டியாமா? வந்துட்டேன். உட்காருங்க மாமா, நான் பரிமாறுறேன். அம்மாடி பூமி, உன்னை யாரும் பார்க்கல? இல்ல மாமா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. போதுமா? நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. பூமி கதவு தோற. ஏய் இங்க பாரு, நீங்க ஆடுற நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியும் அந்த கேபி இங்கதான் இருக்கான்னு. எனக்கு நல்லாவே தெரியும் பூமி. பூமி ஏய் கதவு தோற. பூமி, ககன் வந்திருக்காமா? நீ தான் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணணும். நான் உள்ள போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். சரிங்க மாமா. பூமி சொல்லிக்கிட்டே இருக்கல தோற. பூமி கதவு தோற. ஏய் எங்க அவ? எங்க சொல்லு. நீங்க வந்துட்டீங்களா மாமா? எனக்கு தெரியும் மாமா நீங்க வரீங்கன்னு. எனக்கு ஆக்டிங்லாம் தெரியும். நிறுத்துறீ. அந்த பெரிய மனுஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நம்ம வீட்ல உன்னை விட பெரிய மனுஷன் வேற யார் இருக்க மாமா? ஹைட்லயும் நீதான் இருக்க. ஏய் இன்னைக்கு அந்த ஆளை கையும் களவுமா பிடிக்க தான் போறேன். அப்புறம் இருக்குடி உனக்கு. தலிபோ. மாமா மாமா. எங்க? ஐயோ இப்ப என்ன பண்றது? கேபே